வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இது ஒரு மியூசிக்கல் வீக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரே நேரத்தில் 4 விதமான பாடல்கள் எல்லாமே பெரிய அளவில் பரபரப்பாக ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதில் முதல்ல ஸ்ருதிஹாசன், அதாவது ஸ்ருதிஹாசன் எப்படி உலகநாயகன் கமலஹாசன் ஹை பிச்சில் பாடுவாரோ அந்த மாதிரி ஸ்ருதிஹாசன் ஹை பிச்சில் செமையா பாடுவாங்க. ஹை பிச்சுன்னு இல்லை, எந்த விதமான பாடலாக இருந்தாலும் வெகு சிறப்பாக பாடக்கூடியவர்கள். ஏன்னா ஏற்கனவே ரஹ்மானுக்கு செம்மொழியான தமிழ் மொழியாம் அந்த பாட்டெலாம் பயங்கரமாக பாடியிருக்காங்க. அந்த அடியே கொள்ளுதையெல்லாம் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜுக்கு பாடியிருக்காங்க. ஆனால் எல்லாமே அவங்க பாடின பாட்டு, இன்க்ளூடிங் தக் லைஃப்ல வந்த விண்வெளி நாயகாவாக இருக்கட்டும், எல்லாமே வெகு சிறப்பாக பாடியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஸ்ருதிஹாசன் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட். யூடியூப் சார்ட் ட்ரெண்ட்ஸ்ல 24 ஹவர்ஸ்ல ஸ்ருதிஹாசன் தான் நம்பர் 1 இருக்காங்க. என்ன காரணம்னா, எஸ் ராஜமௌலியுடைய படம், எஸ்எஸ்எம்பி 29. எஸ்எஸ் அப்படின்னா ராஜமௌலி, எம்பினா மகேஷ் பாபு. அதாவது எஸ்எஸ்எம்பி 29 அந்த முதல் சாங் இப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நவம்பர் 15ஆம் தேதி லைவ் ஈவெண்ட் நடக்க போகுது ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில். அது ஜியோ ஹாட்ஸ்டார்ல லைவா போட போறாங்க. ஸோ அதுக்கு ஒரு முன்னோட்டமா ஒரு பாட்டு, இந்த படத்துடைய தீம் சாங் அப்படின்னு அதை சொல்றாங்க. கீரவாணி தான் அதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பிரமாதமா இருக்கு, ஹை பிச்சு. அதாவது இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஹை பிச்சு சாங்க ஸ்ருதியை தவிர வேற யாரும் பாட முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு. மெயினா ஸ்ருதிஹாசன் ஏன் அப்படின்னா, எஸ் ராஜமௌலி ஸ்ருதிஹாசனோட தீவிரமான ஃபேனு. அவர் ஒரே படம், அந்த ரேஸ் குர்ரம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, தெலுங்கு படம், மகேஷ் பாபுவோட நடிச்சிருப்பாங்க ஸ்ருதி. அந்த படத்துல 2 பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒன்னு பார்ட்டி சாங், இன்னொன்னு சாருசீலா. இந்த 2 பாட்டையும் திருப்பி 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 பார்த்திருக்காரு. ஏன்னா ஸ்ருதிஹாசனோட டான்ஸ் அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா. ஸோ அதனாலேயே கூட அவர் இதை சூஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் சிக்கிரி சிக்கிரின்னு ஒரு சாங், அதாவது பெட்டி அப்படிங்கிற படத்துல ராம் சரண் பிரமாதமா டான்ஸ் ஆடி இருக்காரு. கிரிக்கெட் பேட்டை வச்சுக்கிட்டு ஸ்டைலா, அது எல்லாருமே பயங்கரமா ரீலா பண்ணி போடுறாங்க. ரீலா பயங்கரமா அதை பண்றாங்க. அவருடைய அந்த ஸ்டெப்பா இருக்கட்டும், அந்த தம் அடிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுற ஸ்டைலு, கையில கிரிக்கெட் பேட்டு அதை வச்சுக்கிட்டு ஆடுறது, அந்த சாங்குடைய பெரிய பாய் சம்பவம்னு சொல்லுவோம்ல, அதை பண்ணிட்டார் ஏஆர் ரஹ்மான். அவ்வளவு இனிமையா இருக்கு. அவ்வளவு லட்சம் வியூஸ், அதாவது கோடிக்கணக்கான வியூஸ்ல போயிருக்கு. அது பாட்டுக்கு 15 மில்லியன் அந்த மாதிரி வியூ போயிட்டு இருக்கு. முரட்டி ஹிட்டு. நம்ம மோஹித் சௌஹான் அவ்வளோ பிரமாதமா பாடியிருக்காரு. அந்த எடுத்த லொக்கேஷனு ஒவ்வொரு ஷாட்டும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. கேமராமேன் ரத்னவேலு பிரமாதப்படுத்தியிருக்காரு. ராம் சரணுக்கு இது பெரிய வெற்றி படமா அமையும்னு நினைக்கிறேன்.